வெல்கம் பேக் டு அவர் சேனல் இட்லி ஹே. ஸோ கண்டென்ட் வந்து சேமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஊரை விட்டு ஊர் வந்துட்டாங்க. ஏதோ இந்த VR 2 States கைஸ் வந்து நம்மளோட கண்டென்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஏன் இவனுங்க வந்தானுங்கன்னு தெரியல. ஸோ ஹாப்பி தீபாவளி கைஸ். ஸோ 31 அன்னைக்கு இன்னைக்கு தீபாவளி இருக்குது. 1ஆம் தேதி கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரில. ஸோ நம்ம வந்து இப்போது பட்டாசு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, மாமாவும் மச்சாவும். ஸோ அது என்னென்ன இருக்குது, என்னென்ன வெடி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து எப்போவுமே நான் வந்து பட்டாசு விடுறது இல்லை. எல்லா தீபாவளியிலும் பட்டாசு வெடிக்கிறது தான் நம்ம கண்டென்ட் திருடு. இவனுங்க வந்துட்டானுங்க எவ்வளோ தூரத்துலேருந்து. நான் உன்னை இப்படி எடுத்து நீ என்ன இப்படி 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 மாத்தி எடுத்து இது பண்ணிரலாம். சோ 2000 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம கண்டென்ட்டை திருடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் இங்கே புதுசாக ஏதாச்சும் நான் காட்டலான்னு பார்த்தா நீங்களும் வந்துட்டீங்களேடா. ஏன்னா இப்படி இருக்கீங்க. நான் வந்து இந்த வெடியை காமிக்கிறேன், நீ அந்த வெடியை காமி. நான் மொத்த வெடியும் காட்டுவேன். இங்கே ஒரு சீக்கிரட்டாக காமிச்சிருவோம் நம்ம என்னென்ன வெடி இருக்குன்னு. ஏய் எனக்கு பேரெல்லாம் தெரியாதடா. நீ வந்து பேர் சொல்கிறா. எது பேர் வேணும்? நீயும் சொல்லு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தமிழ்ல பேர் தெரியுதுன்றத நம்ம அடுத்த ஒரு செஷன். இப்போ வந்து கண்டென்ட் என்னன்னா, நம்மளுக்கு எங்களுக்கு வந்து எத்தனை பேர் தெரியும், நாங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. சரியா? இது சங்கு சக்கரையா? ஓகே. இது புசுவானம். நாங்கள் சொல்றோம், நீங்க சொல்லாதீங்க. இது பிஜிலி வெடி. இது மத்தாப்பு. ஓகே, அவ்வளோதான். பிஜிலி வெடி. இதெல்லாம் ஸ்கை ஷாட்னு தானே சொல்லுவீங்க? இதெல்லாம் ஸ்கை ஷாட். ராக்கெட் தானே இருக்கு, எழுதி இருக்கே ராக்கெட். ராக்கெட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? ராக்கெட் தான். ஏன் தமிழ்ல பேர் கிடையாது? ஏவுகணைனா சொல்றாங்க. இது பெரிய இதுல சந்திராயன் ஏவுகணை. ஏவுகணை நம்ம அதுதான் சொல்லுவோம். இது ஏவுகணை. ஓகே, நெக்ஸ்ட். இது என்னது? இது வந்து திரும்ப பண்ணு. பென்சில். இது தமிழ்ல சொல்லு மாம்சு. பென்சில் தான். தமிழ் பென்சில். இந்த அந்த பட்டாசு தான். அப்புறம் சரவெடியா? சரவெடி கைஸ். ஸோ உங்களுக்கு பட்டாசு பேர்லாம் தெரிஞ்சிருச்சு என்னென்ன இருக்குன்னு. அவ்வளோதான் இந்த கண்டென்ட். சவுண்ட் ராக்கெட் நைட் கிடைச்சிருச்சு. நம்ம மாம்சு நம்ம வீடு வெடி அவரு தான் வெடிச்சிட்டு இருக்காரு. ஹாப்பி ஹோலி ஹாப்பி திவாலின்ற மாதிரி. இங்க வாங்க ஃபர்ஸ்ட் இங்க வாங்க. அதுக்கப்புறம் எங்க இருக்கு குருவி வெடி? அதுக்கப்புறம் தெரியாது எங்களுக்கு, பாட்டு தெரியாது. அது ஒரு கண்டென்ட் இருக்கு நம்ம கிட்ட. அது ஒரு vlog வரும் கன்ஃபார்மா. இவர் தமிழ் பேசுவாரு, என் பொண்டாட்டி ஹிந்தி பேசுவா. என் பொண்டாட்டி வந்து தமிழ் பேச போறா, ஹிந்தி பேச போறா. அம்மா வந்து எடுத்து சுத்திட்டு இருக்காங்க நம்ம டான்ஸுவை. இவனோட ஒரு அப்படியே பத்திட்டு இதுல போட்டுருமா நேரா ஓடிடும் இங்க இருந்து. இது என்ன வெடி? இங்க ஆட்டம் பாம்புன்னு சொல்லுவாங்க. இது அணுகுண்டு தான். அணுகுண்டு வைக்க போறாரு எங்க மாம்சு. மூணுமே ஒரு ரெடி ஆக்க போய் மாம்சு. रुक जा, कैसो कहाँ खड़ी है? அது போகாதே. அடுத்த செவரில் வச்சுட்டு இங்க பட்டாசு அடிச்சிட்டு இருப்பேன், அங்க பார்த்தா கார் எரிஞ்சிட்டு இருப்பான். தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு.
பாவி க்ளோஸ்ட் ஷூ போட்டிருக்க எனக்கு விழுதுடா ஏன்டா உங்க மேல விழ மாட்டேங்குது சொல்லி முடிக்கல இங்கே ஒன்று இருந்தது. ஸோ இதுதான் ஈவினிங், எல்லாம் பட்டாசு பாதிக்கு மேலே பட்டாசு வெடித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லைட் வைக்க போகிறோம் நம்ம மொத்த வீடுக்கும். ஸோ இந்த வீடு மேலே ஏறுனா இது வந்து அட்மோஸ்ட் டாப்பில் இருக்கோம் நாங்கள். இங்கேருந்து மொத்த பிவானி தெரியும் உங்களுக்கு. அம்மா ஊர் இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே அந்த ட்ரெயின் இது இருக்குது, ட்ரெயின் ட்ராக் இருக்குது. அதுக்கு மெயின் பிவானி இருக்குது அந்த பக்கம். இது முழுசாக அப்படியே தெரியும். இதுதான் நம்ம வீடு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அதான் நம்ம கார்லாம் நிற்கிது, அது கீழே இருக்கான் ஆடிட்டுருக்கேன். விஆர் டூர் ஸ்டேட்ஸ் வந்து ஆடிட்டுருக்காங்க அங்கே. ஸோ இதை வந்து ஈவினிங் விலாக் வந்து இதில் வந்து இந்த எல்இடி போடுறது இது மொத்த வீட்டுக்கும் போடணும். இது எப்படி செட்டப் பண்ணுறோன்றது பார்க்கணும். அதான் நம்ம செட்டப் வயர் இருக்குது. இதை கீழே கனெக்ட் பண்ணி எல்லா எல்இடியும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணி அப்போ தான் இது எரிக்க வைக்க முடியும். அப்படியே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. டேய் ஊர் விட்டு வந்தால் கண்டென்ட் திருடுறேன். 2000 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு கண்டென்ட் திருட்டுருக்கு. வந்து வீட்டில் வந்து இது மட்டும் தான் போட்டிருக்கோம் இது வரைக்கும் தான். ஏன்னா எப்போவுமே ஃபுல்லாக போடுவோம். ஃபுல்லாக போடாத காரணம் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்பவுமே போடுறது தான். இது பாருங்கள் ஃபுல்லாக லைட்டாக தான் தெரியும். ஏன்னா லைட்னிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மியாக போட்டிருக்கோம் இந்த முறை. ஏன்னா வந்து என்னைக்கு தீபாவளியும் அன்றைக்கி போட மாட்டாங்க, ஒரு 2 நாள் முன்னாடி தான் போடுவாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்கும் சைடு மட்டும் கவர் ஆகிற மாதிரி போட்டு வச்சிட்டோம். ஸோ இதுதான் நைட் டைம் ஆகிடுச்சு. எல்லோரும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இருக்காங்க, மோனி இருக்கா, எல்லோரும் உட்காந்து வெடிச்சிட்டு இருக்காங்க பட்டாசு. அழகாக வேறு லெவலில் இருக்குது. அவன் பாருங்க அவன் கையில் ஏதோ வெடிக்க போகுது எனக்கு தெரிஞ்ச வரை. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. மேலே வந்திருக்கோம் நம்ம மொத்த மாடியில். இங்கே பாருங்கள் எல்லா வீடுமே ஜிகின்னு இருக்குது வேறு லெவலில். எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க அந்த குணத்தில். பாருங்கள் வேறு லெவலில் பாருங்க, எல்லாருமே வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க அந்த ஹைவே வரைக்கும் எல்லாம் லைட்டு கீட்டு எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நம்ம ஆளுங்களே வேறு லெவல் பண்ணுறாங்க. பாருங்க வீட்டுக்குள்ளே புசுவானம் வச்சுட்டு இருக்காங்க. ஆம் தள்ளி ரொம்ப தள்ளி போனது. கம்பி சுந்தரி